அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வீடியோஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். இதுல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தின ஒரு ஏ டூ இசட் அனாலிசிஸ் நம்ம ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவோம். ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பல, எந்த ரவுண்டுல நிரம்பிச்சு, என்ன கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் இப்ப பிரசென்ட்டா 2026வது வருஷம் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கடந்த வருஷம் டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்குதுங்க. ஸோ அப்போ அந்த கல்லூரிகள் பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல ஒரு 20 கல்லூரிகள் பற்றின வீடியோஸ் வந்து 20 கல்லூரிகள் பற்றின தகவல்களை ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து பற்றி பார்ட் 2ல பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 2ல நான் முதல்ல எடுத்துக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கல்லூரியோட கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2712. முக்கியமா இது வந்து ஒரு பிரைவேட் காலேஜ். இது வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். அதுபோக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு அட்டானமஸ் கல்லூரியும் கூட. இந்த கல்லூரியானது 1984ல ஆரம்பிச்சிருக்காங்க. 14 கோர்ஸ் ரன் பண்றாங்க. இந்த 14 கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்ப நாங்க குடுத்துட்டு இருக்க தகவல்கள் எல்லாமே ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் குடுக்குறேன். நான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியா கன்சிடர் பண்ணல. 7.5 கன்சிடர் பண்ணல. எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்சிடர் பண்ணல. ஸ்போர்ட்ஸ் பர்சன் கன்சிடர் பண்ணல. நான் ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் பத்தி மட்டுமே பேசுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்களுக்கு வந்து ஓவராலா 915 சீட் வந்து கவுன்சிலிங்க்கு குடுத்துருக்காங்க. ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் போக 915 சீட் கிடைச்சிருக்கு. இந்த 915 சீட்ல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 770 சீட் நிரம்பிடுச்சுங்க. இந்த 770ங்கிறது எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 84% இடங்கள் நிரம்பிடுச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 140 சீட், ஒரு 15% சீட்டு, கிட்டத்தட்ட 99% சீட்டுங்கிறது 2 ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 5 சீட்டு 3வது ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. இப்போ டோட்டலா 915க்கு 915 இடங்களும் நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுற கல்லூரி தான் என்ன பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்றோம். அடுத்து 2வதா எந்த கல்லூரியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2716. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். இது வந்து எதுவுமே ஆர்டர்லாம் கிடையாது. இதுதான் சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிற ஆர்டர்லாம் நான் கொடுக்க வரல. இந்த கல்லூரியோட கோடை பேஸ் பண்ணி அந்த அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கல்லூரி, இது செகண்ட் கல்லூரி அப்படிங்கிற ஆர்டர் நான் கொடுக்கவே இல்லைங்க. ஸோ 2716 பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது ஒரு தனியார் கல்லூரி, அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 1997ல அமைக்கப்பட்ட கல்லூரி. 15 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 459 சீட் வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 2 மாணவர்கள் மட்டும் தான் சேர்ந்திருக்கிறாங்க. இது வந்து 1% கம்மியான மாணவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 125 சீட் நிரம்பியிருக்கு. 28% மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. முக்கியமா இந்த கல்லூரி எந்த ரவுண்டு மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட்ல தான் 243 சீட்டு, கிட்டத்தட்ட அவங்களோட 53% சீட்ஸுங்கிறது தேர்ட் ரவுண்ட்ல தான் நிரம்பியிருக்கு. டோட்டலா வந்து பார்த்தோங்கிற பட்சத்துல 404 இடங்கள் இந்த கல்லூரியில் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல இந்த கல்லூரியில ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா 1998ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட. ஒரு 14 கோர்ஸ் ரன் பண்றாங்க. கவுன்சிலிங்க்கு இவங்க கொடுத்துருக்க சீட்டோட எண்ணிக்கை பாருங்க 2161 சீட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 1649 சீட், அதாவது கிட்டத்தட்ட 76% சீட்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 490 சீட்டு, அதுல ஒரு 23% சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல 22 சீட்னு சொல்லி மொத்தம் 2161 சீட்டையும் கவுன்சிலிங்ல நிரப்பி 100% இடங்களையும் இந்த கல்லூரி வந்து கவுன்சிலிங்ல நிரப்பி இருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 1994ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. 12 கோர்ஸ் நடத்துறாங்க. ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 617 சீட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க.
இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 332 சீட் நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்ட்ல 254 சீட். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 54% இடங்கள் நிரம்பி இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 41% இடங்கள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 93% 94% இடங்கள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 ரவுண்ட்லயே நிரம்பி இருக்கு. நல்ல கட் ஆஃப் மாணவர்கள் வாங்கக்கூடிய வாங்கி இருக்கவங்க சேரக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 31 சீட்னு சொல்லி மொத்தம் 617 சீட்டும் 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுங்க. அடுத்து 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். இது வந்து 1984லேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான பொறியியல் கல்லூரி. பட் வந்து பிரைவேட் காலேஜ் தான். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது போன வருஷம் வரைக்கும். இப்போ இது வாங்கியிருக்கலாம். 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 264 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே சீட் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 66 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு அதிகபட்சம் 136 பேர் எடுத்திருக்காங்க. அதாவது 52% சீட்டுகள் தேர்ட் ரவுண்ட் தான் நடந்திருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தேர்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா சேரக்கூடிய ஒரு கல்லூரியா தெரியுதுங்க. டோட்டலா 219 சீட் இந்த கல்லூரியில ஃபுல்லா இருக்கு. இது 83% சீட்ஸ் வந்து இந்த கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. அடுத்த கல்லூரி 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2002வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 246 சீட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 23 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9% மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 192 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78% சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சீட்ஸும் 30 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஃபில் ஆகல. 99.6% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா 2002வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் அட்டானமஸ் கல்லூரியும் கூட மொத்தம் ஒரு 18 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 18 கோர்ஸ்க்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1116 சீட் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 88 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது ஒரு 8% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு அதிகபட்சமா எத்தனை சீட் நிரம்பியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 793 சீட். அதாவது இவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்ல 71% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது இவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்குது. இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு கல்லூரியா தெரியுது. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 208 சீட்டும் ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 8 சீட்டும் சொல்லி இந்த கல்லூரியில மொத்தம் 1097 சீட்ஸ் நிரப்பி இருக்கிறாங்க. எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 98.3% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2006வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட 14 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 14 கோர்ஸ்க்கு சேர்த்து எத்தனை சீட்ஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1358 சீட் வந்து இவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 1358 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 49 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 4% மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 959 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 71% மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்த ஒரு கல்லூரியா பார்த்துக்கலாம். தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 239 சீட்ஸும் ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 42 சீட்ஸும் சேர்த்து மொத்தம் 1289 சீட்டு 95% இடங்கள் வந்து நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்க. அடுத்த கல்லூரி 2729 நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2006வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. கவுன்சிலிங்க்கு 457 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 457 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 16 சீட் நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 384 சீட். அதாவது இவங்களோட அதிகபட்ச சீட்ஸே எந்த ரவுண்ட்ல நிரம்பிச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்ல 84% சீட்ஸ் நிரம்பி இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 49 சீட்டும் ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டும் சேர்த்தி கிட்டத்தட்ட 452 இடங்கள் நிரம்பி இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 99% சீட்ஸ் ஆகும். என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்த கல்லூரி 2731 ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ்.
அட்டானமஸ் கல்லூரியும் கூட 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 385 சீட்டுங்க. இந்த 385 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 7 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிட்டத்தட்ட 2% சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. அதிகபட்சமா செகண்ட் ரவுண்ட்ல தான் அவங்களுக்கு 238 சீட். அதாவது அவங்களோட டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ்ல 62% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல தான் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 114 சீட்டு, ஒரு 30% சீட்டுகள் நிரம்பியிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 14 சீட்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த கல்லூரியில 373 மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் வழியா சேர்ந்திருக்காங்க. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 97% சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2732 இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் போன வருஷம் வரைக்கும் இல்லை, மேபி இந்த வருஷம் வாங்கியிருக்கலாம். 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 251 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே சேரல. செகண்ட் ரவுண்ட்ல 35 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களுக்கு எங்க ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல்லா இருக்கு. 191 மாணவர்கள் தேர்ட் ரவுண்ட்ல எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 12 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. டோட்டலா இந்த கல்லூரியில 238 சீட் ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 95% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து நம்ம எந்த கல்லூரியை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2735 கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் போன வருஷம் கவுன்சிலிங் வரைக்கும் வாங்கல, கவுன்சிலிங் அப்புறம் வாங்கியிருக்கலாம். 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 243 சீட்டுங்க டோட்டலா இந்த கல்லூரியில. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 159 சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 75 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல 9 சீட்டும் சொல்லி 3 ரவுண்ட்லயே 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. அடுத்த கல்லூரி 2736 டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 511 சீட்டு. இந்த 511 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 212 சீட் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 247. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 48 சீட் வந்து நிரம்பியிருக்குங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 சீட்டு மட்டும் தான் ஃபுல் ஆகல. 99.6% இடங்கள் நிரம்பியிருக்கு. என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. அடுத்த கல்லூரி 2737 ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் இன்ஜினியரிங் கல்லூரி கூட 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 264 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 சீட்டு மட்டும் தான் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 66 சீட்டும். அதிகபட்சமா உங்களுக்கு எந்த ரவுண்ட்ல ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 125 சீட் வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 29 சீட்டு. டோட்டலா பார்த்தோம்னா இவங்களுக்கு 86% சீட்ஸ்ங்கிறது நிரம்பி இருக்குதுங்க. டோட்டலா 226 சீட்ஸ் வந்து இவங்களுக்கு நிரம்பி இருக்கு. அடுத்த கல்லூரி 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 653 சீட்டு. இந்த 653 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 585 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 85% சீட்ஸ் ஆகும். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 97 சீட்டு. ஒரு 15%க்கு 1% கம்மி, 0.1% கம்மி. அடுத்து தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்னு சொல்லி 100% ஆஃப் சீட்ஸும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரி 2740 ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் கல்லூரியும் கூட 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 385 சீட்டுங்க. இந்த 385 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 71 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. அதிகபட்சமா எந்த ரவுண்ட்ல சேர்றாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகபட்சமா சேர்ந்திருக்காங்க. 254 மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்லையும், தேர்ட் ரவுண்ட்ல 58 மாணவர்களும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு மாணவரும் சேர்ந்திருக்காங்க. டோட்டலா இந்த கல்லூரியில மொத்தமே ஒரே ஒரு சீட் மட்டும் தான் ஃபுல் ஆகல. 384 சீட் ஃபுல்லா இருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 99.7% சீட்ஸ் ஆகுங்க. அடுத்த கல்லூரி 2741 பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரி கூட 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 229 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 சீட்டு ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட் 149 சீட்டு ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட் ஒரு 72, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்னு சொல்லி மொத்தம் 100% இடங்களும் இந்த கல்லூரியில நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2743 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்.
2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். போன வருஷம் வரைக்கும் அட்டானமஸ் இல்ல. மேபி இனிமேல் வாங்கியிருக்கலாம். 10 கோர்ஸ் நடத்துறாங்க. 533 சீட்டுங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 12 இடங்கள் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 380 சீட் நிரம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 72% சீட்டுங்கிறது இந்த உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல தான் நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 136 சீட்னு சொல்லி இந்த கல்லூரியில கிட்டத்தட்ட ஒரு 99% சீட்ஸ்ங்கிறது கவுன்சிலிங் வழியா நிரம்பியிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2744 ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 292 சீட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் இந்த கல்லூரியில் சேரல. செகண்ட் ரவுண்ட்ல 169 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம் 58% மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்ல சேர்ந்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 81 மாணவர்களும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 10 மாணவர்களும் சேர்ந்திருக்காங்க. டோட்டலா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 89% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் வழியா ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 282 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 282 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட் மட்டும் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 178 சீட் ஃபுல்லா இருக்கு. ஒரு 63% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 102 சீட்டும் வச்சு ஃபுல்லாகி 3 ரவுண்ட்லேயே இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எப்படி ஃபுல் ஆச்சு, எந்த ரவுண்ட்ல ஃபுல் ஆச்சு, எத்தனை சீட்டு ஃபுல் ஆச்சு, எத்தனை சீட்டு ஃபுல் ஆகல, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபுல் ஆச்சுங்கிற தகவல்கள். ஏற்கனவே பார்ட் 1ல ஒரு 20 கல்லூரிகள் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நீங்க பார்த்தது வந்து பார்ட் 2வோட வீடியோ. பார்ட் 2வோட வீடியோவில் ஒரு 20 கல்லூரிகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றி அடுத்து பார்ட் 3ல பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா பல்வேறு வகையான படிப்புகள், கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.